ஆனா இந்த வஹாபி அன்சாக்கெல்லாம் கூட்டத்தில் பாருங்க கூப்பிடுவாங்க எல்லாரையும், அவர்களே இவர்களும் கூப்பிடுவாங்க, அர்த்தம் வச்சுக்கிடுவாங்க அல்லாஹ்வை தவிர யாரும் கூப்பிடக்கூடாது வழிகேடுன்னு சொல்லிவிட்டு அவர்களே இவர்களும் கூப்பிட்டு இருப்பாங்க. அதான் நடைமுறைக்கே சாத்தியமில்லை, யாரும் கூப்பிடவே முடியாதங்க. உடனே இந்த வஹாபிகள் ஒரு குருட்டு விளக்கம், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல, அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்றது. இல்ல உயிரா இருந்தா கூப்பிட்டுக்கிறங்க, மோத்தா போனா தான் கூப்பிடக்கூடாது. இந்த விளக்கம் எங்க கிடைச்சு உங்களுக்கு? நீங்க சொன்ன வசனத்தில் அப்படியெல்லாம் இருக்குதா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்க கூடாதுன்னு அந்த வசனத்தில் இருக்குது. உயிரா இருந்தா கூப்பிட்டுக்கிறலாம், மௌத்தாக கூப்பிடுவோம்னா அந்த வசனத்தில் எங்க இருக்குது? வேற வழி இல்லை, அதனால அப்படி வர்றது. அப்ப இதெல்லாம் வழங்கிருச்சா அவங்க எதுவும் நிலைப்பாடா இல்லைன்னு நம்ம என்ன சொல்லலாம்? அது உயிரா இல்லாவிட்டாலும் கூட அழைக்கலாங்கிறது குர்ஆனுடைய வசனம் ஆதாரங்க. இறந்து போச்சு ரூஹே இல்லை, கூப்பிடலாமா? கூப்பிடலாம். அது குர்ஆன் வசனம் ஆதாரமா இருக்குதுல்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான். வயதுக்கான இப்ராஹிம் சொன்னாங்கல்ல, ரப்பி அரிணி கைபத்துஹில் மோத்தா, இறைவனே நான் மோத்தா போனவங்களை உயிர்ப்பிப்பேங்கிறியே, அது எப்படி காட்டு அப்படின்னாங்க. அல்லாஹ் கேட்டான், கால அவளும் தூய்மை, நீ அவங்க நம்பிக்கை இல்லை? அவங்க இப்ராஹிம் சொன்னாங்க, கால பலா, எனக்கு நம்பிக்கைலாம் இருக்குதான், வடாக்கில் எத்துமே என்ன கல்வி, அதை பார்க்கணும்னு என் உள்ள ஆசைப்படுது, அதனால செஞ்சு காட்டு. அல்லாஹ் சொன்னா, கால பகுது அர்பாத்து மினத்தேர், 4 பறவைகளை எடுங்க, பசுருகனை இலைக்க கண்ணந்துணமா வெட்டிக்கிறங்க, சும்மஜால் அலாக்குள்ளி ஜபலின் மினுகுன்ன ஜுசான், உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மலையிலும் ஒரு கூரை வச்சிருங்க, சும்மதுஹுன்னங்கிறது நமக்கு பாயிண்ட், பின்பு அதை கூப்பிடுங்க, ஏத்தீனுங்க சாயா, அவைகள் உயிர் பெற்று உங்களிடத்துல விரைந்தோடி வரும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. அந்த மாதிரி இப்ராஹிம் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க. இப்ப நீங்க யோசிக்கணும், அல்லாஹ் தஆலா பறவைகளை கூப்பிடுங்கிறான்ல, அப்படி கூப்பிடுகிட்ட நேரத்துல அந்த பறவைகளுக்கு உயிர் இருந்ததா உயிர் இல்லாம இருந்ததா? உயிர் இல்லையில, அதான் வெட்டியாச்சுல, கலந்துனமா வெட்டி தானே பூரா வச்சிருக்கு. உயிர் இல்லாத பறவையை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? கூப்பிட சொல்றான். உயிர் இல்லாவிட்டா கூப்பிடுறது சிறுக்குன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான்? உடனே வஹாபிட்ட அந்த வசனத்தை காமிச்சா, இப்ப இப்ராஹிம் ஸலாம் உயிர் இல்லாத பிறகு கூப்பிட்டாங்கல்ல, மையத்தை கூப்பிட்டு இருக்காங்கல்ல, நீ மையத்தை கூப்பிட்டு சிறுக்குன்னு எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னா அதனாலதான். நான் அல்லாஹ் என்ன சிறுக்கியா செய்ய சொல்லுவோம் நபியை பார்த்து? அல்லாஹ் செய்ய சொன்னான்டாலே என்ன அர்த்தம்? மறு கூடும்னு தானே அர்த்தம், அது சிறுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சிறுக்கு செய்ய சொல்லுவானா? அப்ப அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இந்த பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டு பாலு கிணற்றுல போடப்பட்டவங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு கூப்பிடுறாங்கல்ல, யா ஃபுலான் யா ஃபுலான் யா ஃபுலான், அபூஜஹலே உத்பாவே ஷைபாவே என்று கூப்பிட்டு தானே ஹல் வஜத்து மாவத ரப்புக்கும் அக்கான்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதியும் பெற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்கல்ல. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஹதீஸ். இறந்து போனவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த சட்டத்தை யாருக்கு நமக்கு சொல்லி தர்றது? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அவங்க தான் சொல்லி தரணும், இந்த வஹாபிகள் அல்ல. ஆனா அந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனவங்களை கூப்பிடுறாங்க, புகாரில இருக்கிறது. அப்ப நம்ம இறந்து போனவங்களை கூப்பிட்டா அது ஷிர்க்குன்னு இன்னைக்கு வஹாபிகள் சொல்றாங்களே, அப்ப இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதும் ஷிர்க்குன்னு இந்த வஹாபிகள் சொல்ல வருகிறார்களா? சுன்னத் ஜமாஅத்தினர்களை தான் ஷிர்க் வைக்கிறான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை கூட அப்படி சொல்ல வர்றாங்களா இவங்க இந்த வஹாபிகள்? ஒரு சட்டம், ஒரு வசனத்துடைய விளக்கம் இந்த உலகத்துல யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, யாருக்கு தெரியும்? நமது ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்? அவங்களுக்கு தான் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், உங்களுக்கு நாம குர்ஆனை தந்திருக்கிறோம் மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. ஒரு வசனத்துல உண்மையான பிறகு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வஹாபிகள் ஓதி காட்டுறாங்க நமக்கு அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் அழைக்கிறார்களே அவர்கள் வழிகட்டவர் யான்னு சொல்றாங்கல்ல, அந்த வசனத்துக்கு அதுதான் அர்த்தம் இருந்திருந்தா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மையத்தை கூப்பிட்டு இருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த போது என்ன வழங்குது? இந்த வஹாபி சொல்ற வசனத்துக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு வழங்கி போச்சு. எவ்வளவு பெரிய மாற்றம் செய்யறாங்க. அதே வஹாபிட்ட இன்னொரு கேள்வி, ஏன்னா வண்ணல் மசாஜிதில் இல்லா, பிடிச்சுக்கிட்டே இருக்கிற வஹாபி விடவே மாட்டோமே, தப்பிக்க முடியாதுங்க, எங்கிட்டு போனாலும் பிடிப்போம். அவங்க ஓதுற வசனத்தை வச்சுக்கிட்டே பிடிப்போம். அல்லாஹ் தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுனாங்கல்ல, ஏங்க நீ உமா கூப்பிடுறீங்க, அண்ணனை கூப்பிடுறீங்க, தம்பி கூப்பிடுறீங்களேன்றோன்னு வாய்ப்புத்திட்டான், முடியல. நான் உயிரா இருந்தா கூப்பிட்டுக்கலாம், அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, தப்பிக்கிறதா சொன்னேதான். மையத்தை கூப்பிடக்கூடாது, மையத்தை கூப்பிடாத வசனத்தை வச்சாச்சு, அதிசயம் வச்சாச்சு, எங்கிட்டு ஓடுவாங்க? அதே போல பாருங்க, இந்த ஒரு வசனத்தை ஓதுறாங்கல்ல, வண்ணல் மசாஜிதில் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அவனோடு யாரையும் அழைக்க கூடாது அப்படின்னாங்கல்ல. நம்ம உடனே ஒரு புடி பிடிச்சோம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வோட யாரையும் கூப்பிடக்கூடாது, அதாங்க அர்த்தம். ஆமா அப்படின்னாங்கல்ல, இனிமே நீங்க பாங்க சொல்லாதீங்க அப்படின்னு. பாங்க சொல்லாதீங்க வஹாபிகள், உங்க பள்ளிவாசல் பாங்க. அவங்க ஒரு மையத்தை கூப்பிட்டு இருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த போது என்ன வழங்குது? இந்த வஹாபி சொல்ற வசனத்துக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு வழங்கி போச்சு. எவ்வளவு பெரிய மாற்றம் செய்யறாங்க. அதே வஹாபிட்ட இன்னொரு கேள்வி, ஏன்னா வண்ணல் மசாஜிதில் இல்லா, பிடிச்சுக்கிட்டே இருக்கிற வஹாபி விடவே மாட்டோமே,
தப்பிக்க முடியாதுங்க. எங்கிட்டு போனாலும் பிடிப்போம். அவங்க ஓதுற வசனத்தை வச்சுக்கிட்டே பிடிப்போம். அல்லாஹ் தவிர யாரும் கூப்பிடக்கூடாதுனாங்கல்ல. ஏங்க நீ உமா கூப்பிடுறீங்க, அண்ணனை கூப்பிடுறீங்க, தம்பி கூப்பிடுறீங்களேன்றோன்னு வாய்ப்புத்திட்டான். முடியல. நான் உயிரா இருந்தா கூப்பிட்டுக்கலாம். அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. தப்பிக்கிறதா சொன்னேதான். மையத்தை கூப்பிடக்கூடாது. மையத்தை கூப்பிடாத வசனத்தை வச்சாச்சு, அதிசயம் வச்சாச்சு. நீங்க எங்கிட்டு ஓடுவாங்க? அதே போல பாருங்க, இந்த ஒரு வசனத்தை ஓதுறாங்கல்ல, வன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, அவனோடு யாரையும் அழைக்க கூடாது அப்படின்னாங்கல்ல. நம்ம உடனே ஒரு குடி பிடிச்சோம். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வோட யாரையும் கூப்பிடக்கூடாது, அதாங்க அர்த்தம். ஆமா அப்படின்னாங்கல்ல. இனிமே நீங்க பாங்கு சொல்லாதீங்க அப்படின்னு. பாங்கு சொல்லாதீங்க வஹாபிகள், உங்க பள்ளிவாசல் பாங்கு சொல்லக்கூடாது. ஏன்? பாங்கு சொல்றது மக்கள் அழைக்கிறது தானே. ஹய்யா அலா ஸலானா என்ன அர்த்தம்? தொழுகை பக்கம் விரைந்து வாருங்கன்னு அர்த்தம். யாரை அழைக்கிறீங்க? மக்களை தான் கூப்பிடுறீங்க. நீங்க சொல்லிவிட்டீங்க அல்லாஹ் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வோட வேற யாரையும் கூப்பிடக்கூடாது. ஏன் பாங்கு சொல்றீங்க? ஹய்யா அலா ஸலா வெற்றி பக்கம் வாருங்கன்னு மக்களை தான் கூப்பிடுறீங்க. நீங்க தான் யாரும் கூப்பிடக்கூடாது பள்ளிவாசல் சொல்லிவிட்டீங்கல்ல. வாங்க சொல்லாதீங்க. இல்ல வெளிப்பள்ளி வாசல்ல தான் நாங்க சொல்றோம். அவங்க உள்ளுக்கு கிராமத்தை சொல்லாதீங்க. அப்படித்தானே வரும். கிராமத்து மக்களை கூப்பிடுறதான அதுல ஹையாலா ஹையால பலம் இருக்கதானே செய்யுது. சும்மா எய்ம்புக்காண்டி சொல்றது. வாங்கியும் சொல்லிக்கிற வேண்டியது. அல்லாஹ் கூட வேற யாரும் அழைக்க கூட அர்த்தம் வச்சுக்கிறது. நம்ம சொல்றோம் ரெண்டுல ஏதாவது ஒரு நிலைக்கு வாங்க. ஒண்ணு அழைத்தங்கிற அர்த்தம் வைக்காதீங்க, பிரச்சனை இல்லை. மீறி வைப்போம் என்ன பாங்கு சொல்ல விடுங்கிறோம் உங்க கொள்கை பிரகாரம். சரி, இந்த வஹாபிகள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. யாரும் சொல்ல கூப்பிட்டு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு அந்த வஹாபிகள் எல்லாம் அத்தியாயத்தில் எப்படி ஓதுறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபின்னு ஓதிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும். எங்க தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சலாம் சொல்லிவிட்டு வெளியே வந்த உடனே நபியை கூப்பிடாதீங்கிறாங்க. என்ன இது? அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன ஒரு பொருத்தம் இருக்கிறதா? அப்ப இனிமே அவங்க என்ன செய்யணும்? நபியை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, நம்மளை பார்த்து யாரும் சொன்னாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, இனிமே அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்க சொல்லாம இருக்கட்டும் தொழுகையில. அப்படி இருக்க முடியுமா? தொழுகை கூடாம பெருமா அவங்களுக்கு எந்த ஒரு இப்ப குரான் சொன்னா அப்பாவி இளைஞர்கள், காரணம் அரபி மொழி தெரியவில்லை, அவர்களை வேண்டுமானே இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கலாமே தவிர சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஒரு சாமானிய இளைஞரை கூட அவர்களால் ஏமாற்ற முடியாது. சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஒரு சாமானிய இளைஞரும் ஏமாற்ற முடியாது. ஏன்? அடிப்படை நம்பிக்கை, ஈமான், மஹப்பத், இஷ்கே ரசூல் கரெக்டா இருக்குது. ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வஹாபியர்கள் அப்பாவி இளைஞர்கள், அந்த வஹாபி இளைஞர்கள் அவங்கள தான் இவங்களால ஏமாத்தி போய்கிட்டே இருக்க முடியும். எதை ஒரு விஷயம் சொன்னா அது எதுக்கான்னு சொல்லணும்ல யோசிக்கணும். நாம மாத்திக்கிட்டு ஒண்ணுன்னு சொன்னாக்கா, ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான். சூப்பர்ஸ் கிட்ட போய் எழுப்பி விட்டு, என்னடா எல்லாம் எழுதிட்டாங்க, நீ போய் தூங்கிக்கிட்டே இருக்கிற? இல்ல சார், நான் வீட்டுல வரும்போது எங்க வாப்பா என்ன சொன்னாங்க, டே கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க, அதனாலதான் நான் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறான். சொன்னது உண்மை, இவன் தப்பா புரியுறான். அந்த மாதிரிதான் குர்ஆனுடைய வசனங்கள் அதிகம் தப்பா புரியுறாங்க இந்த வஹாபிகள் எல்லாம். ஆனா சுன்னத் ஜமாத்தை பாருங்க கரெக்டா புரியுறாங்க. எது எப்படி புரியணுமோ அப்படி புரிந்து நடக்கிறார்கள். இறைவன் நமக்கு சரியான வழியை காட்டி இருக்கிறான். இஸ்லாத்தை தந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே பிறக்க வைத்தது, இது எல்லாவற்றை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நம்மளை சுன்னத் ஜமாத்தில் இருக்க வைக்கும். ஏன்னா இஸ்லாத்தினுடைய நன்மைகளை பெறுவோம் என்றால் சுன்னத் ஜமாத்தில் இருந்தாதான் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருந்திருக்கிறோம், அந்த சிறப்பை எல்லாம் பெறதா இருந்தா சுன்னத் ஜமாத்தில் இருந்தாதான் முடியும். அவன் இறைவன் அந்த வழி அவன் கொண்டு வந்தான்ல, பல்லாண்டு காலங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாலும் ஈடாகாதுங்க. சுன்னத் ஜமாத்துல இறைவன் நம்மளை இருக்க வச்சதுக்கு அவனுக்கு ஒரு கொடுப்பனை இறைவன் தந்திருக்கிறான். அதனாலதான் இதே கொடுப்பனை வஹாபி இளைஞர்களுக்கும் கிடைக்க நம்ம விரும்புறோம். ஏன்னா நம்ம மட்டும் சொர்க்கம் போனா போதும், அந்த சுயநலம் நம்மகிட்ட இல்லை. மறுபடியும் நம்ம மட்டும் வெற்றி பெற்றா போதும், அந்த சுயநலம் நம்மகிட்ட இல்லை. எப்படி நம்ம சொர்க்கம் போறோமோ இந்த வஹாபி இளைஞர்களும் சொர்க்கத்துக்கு வரணுமே, நம்ம எல்லாம் கைகோத்து கூட உள்ளு போகணுமே, அந்த நல்ல இடத்துல தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் எப்படி போனா என்ன, நம்ம சொர்க்கம் போனா போதும் என்று நினைத்திருந்தால் இந்த விளக்கம் தேவையில்லை. நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம அப்படி நினைக்கலையே, புது நலத்தோட வாழ்கிறோம். மறுமையிலே நாம் மட்டும் வெற்றி பெறுவதல்ல, இந்த வஹாபி இளைஞர்களும் வெற்றி பெற வேண்டும், எல்லோரும் சொர்க்கத்தை செல்ல வேண்டும். அந்த நல்ல எண்ணத்துல இந்த விளக்கமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.